வணக்கம். சித்தட்ட உணவை மறந்து மறந்தே உணவு. இன்னைக்கு பழங்கள், அதாவது பொதுவாக நம் நாட்டில் விளையிற இல்லை வெளிநாட்டில் அந்த காலத்தில் வெளிநாட்டில் விளைந்து இங்கே பயிரிடப்படுற பழங்கள் பற்றிலாம் இன்னைக்கு பார்க்கலாம். பழங்கள் பொதுவாக கீரையோட குணமுடையவை. அதாவது கீரை எப்படி நம்ம உடலை சுத்தம் செய்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உள்ள நஞ்செல்லாம் நீக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் ஆக வைக்குதோ, அதே மாதிரி தான் பழங்களும். அது நம்ம உடம்புல உள்ள நஞ்செல்லாம் நீக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் ஆக வைக்குது. பாதி பழங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாதி பழங்கள் விட்டமின் சி அதிகமான உள்ளது. அது எல்லாமே ஓரளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஆரஞ்சு வகை, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, எலுமிச்சை, இது எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. விட்டமின் சி அதிகம் உள்ளது. மற்றபடி பப்பாளி, மாம்பழம், அப்புறம் பலாப்பழம், பைனாப்பிள், இது எல்லாமே உடலுக்கு வெப்பம் தரக்கூடியது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் உடல் வெப்பமாக இருக்கிறவங்க நிறையா எடுத்துக்கலாம். உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க சூடு, அதாவது வெப்பம் தரக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன பழங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிறந்தது, எதெல்லாம் எப்படி உதவுது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆரஞ்சும் எலுமிச்சம்பழமும் விட்டமின் சி நிறையா இருக்கிறது. நம்ம இதை பொதுவாக நம்ம ஜூஸ் ஆக்கி கொடுக்கறத விட எலுமிச்சம்பழம் வேணால் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஆனால் விட்டமின் சி டைரெக்டாக அது சேருமா அப்படிங்கிறத விட ஒரு சிலருக்கு அது சளி பிடிக்கும். அதனால் அதோட பனை வெல்லமோ கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட முழு பயனும் நம்ம உடம்புல சேரும். இதேமாரி தான் ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே சொலையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமான ஃபைபர் நிறைந்தது. நம்ம உடலை ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணி கொடுக்கும். உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதே நெல்லிக்கனி எல்லா பழங்கள்லேயும் சிறந்த கனி அப்படின்னு சிலரால் சொல்லப்படுற பழம். விட்டமின் சி அதிகமான உள்ளது. மற்ற எல்லா பழங்களோட இருக்கிற உயிர் சத்தை விட இந்த நெல்லிக்கனியில் அதிகமான உயிர் சத்து இருக்குது. அதனால தான் இதை காயக்கல்ப கனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நெல்லிக்கனியை பதப்படுத்தினா இன்னும், அதாவது அதோட பலன் நிறையவே குறைஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்கனி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அந்த நெல்லிக்கனியை வாயில் வச்சு சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். இல்லைனா பதப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம். பதப்படுத்தி எப்படி வேணால் பதப்படுத்திக்கலாம். அதை கட் பண்ணி வெயிலில் நல்லா உலர்த்தி அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அது வெல்லத்தில் இல்லைனா தேனில் ஊற வச்சு வெயிலில் வச்சு அதை பதப்படுத்தி வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நெல்லிக்கனி டெய்லி ஒரு நெல்லிக்கனியாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு உடலில் முதுமை அடையாமல் நம்ம உடல் இளமையாக இருக்கிறதுக்கும் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே உயிர் சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்கனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பைனாப்பிள், சூடு தரக்கூடிய பழம் பைனாப்பிள் இல்லையா, அந்த பைனாப்பிளை சாப்பிடும் போது தொண்டை கட்டும். அதனால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பைனாப்பிளை தேனோ இல்லை சர்க்கரையோ கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பைனாப்பிள்ஸோட உயிர் சத்து முழுவதுமாக நம்ம உடம்புக்கு சேரும். அதனால் இதுவும் நம்ம ரத்தத்தை நிறைய சுத்தம் பண்ணி கொடுத்து உடம்புல நிறைய உயிர் சத்துக்களை தரக்கூடிய இந்த பழம். அதேமாரி பலாப்பழம் ரொம்ப அதிகமான சத்து நிறைந்தது. குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்க வேண்டிய பழம் பலாப்பழமும் மாம்பழமும். உயிர் சத்துக்கள் அதிகமான உள்ள பழங்கள் இது ரெண்டுமே. சீசனுக்கு மாம்பழமும் சரி பலாப்பழமும் சரி குழந்தைகளும். ஆனால் நோயாளிகள் சாப்பிட்ணுமா, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்ணுமா அப்படின்னா அவங்க சிறிதளவு, ரொம்ப சிறிதளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா சிறிதளவு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அதில் உள்ள உயிர் சத்தும் கிடைக்கும், சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் சாதாரணமாக உள்ள எல்லா மக்களுமே பலாப்பழமும் சரி மாம்பழமும் சரி அந்த சீசனில் எவ்வளோ கிடைக்குதோ அதை தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிட்ட உடனே சாப்பிடாம இதை வெறும் வயிற்றுல பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ரொம்ப ஹெவியாக இருக்கும். பழங்கள் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பழங்களாக இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும் போது நம்ம உணவும் பழங்களும் சேர்ந்து சாப்பிடும் போது வயிறு சரியான செரிமானம் ஆகாமல் எதை எந்த உயிர் சத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் அது எல்லாமே ஒரு உணவாக பார்த்து தேவையான சத்துக்களை கரெக்டாக எடுத்துக்காமல் எல்லாமே ஃபைபராக மதிக்கப்பட்டு எல்லாமே வெளியே தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பழங்கள் சாப்பிடும் போது ஜூஸாக எடுத்துக்காமல் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த பழங்களை சாப்பிட்ணும். அப்படியே வயதானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழங்களை எடுத்துக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உணவுக்கு பதிலாக ஒரு 3 வேளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஒரு வேளை உணவை கட் பண்ணிவிட்டு இந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உயிர் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா நம்ம உணவில் கார்போஹைட்ரேட்டும் நிறைய ஃபேட்டு ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது மூணுமே இல்லாத அதிக அளவு உயிர் சத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த பழங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த திராட்சையும் விட்டமின் சி அதிகமான உள்ளது. அதுவும் உடல் ரத்தத்தில் சூடு சுத்தம் செய்யக்கூடிய வல்லது இந்த திராட்சை. அதனால் எல்லா கனியும் நம் நாட்டில் விளையிற அத்தனை வகை பழங்களும், அது பெரிய அத்தியாக இருந்தாலும் சரி சின்ன அத்தி பழமாக இருந்தாலும் சரி
பலாப்பழமாக இருந்தாலும் சரி, எல்லா பழங்களுமே நமக்கு உயிர் சத்து நிறையா கொடுத்து நம்ம உடலில் உள்ள ஓடுற ரத்தத்தை சுத்தம் செய்து நமக்கு நிறைய அதிகமான பலத்தை கொடுத்து அடிக்கடி நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக கொடுத்து நோய் அதிகமாக வராமல் தடுக்கக்கூடிய இந்த பழங்களை ஒரு வேளை உணவாகவே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அதுவும் ஜூஸ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அதோட முழு பயனும் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.